நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோச்சிலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் பிகினர்ஸ்க்கான ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடு, ப்ரைஸ் ஆக்ஷன், ஃபிபனாச்சி இந்த 3 அடிப்படையில் நம்ம வந்து லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். கைஸ், பிகினர்ஸ் யாராவது வந்து ஃப்ரெஷர்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தந்திருக்க இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அப்ஸ்டாக், ஜீரோதா, அலிஸ் ப்ளூ, தான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எளிய முறையில் ட்ரேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்போட லிங்க் தந்திருக்கேன். இதை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்படி தந்துட்டுருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த சப்போர்ட் வந்து எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இதான் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பு. ஸோ இதில் வந்து நான் வந்து நேற்றே வந்து லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். வீடியோ வந்து என்னால் போட முடியல. அதனால் லெவல்ஸ் வந்து சப்போஸ் வீடியோ போட முடியல அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து என்ன லெவல் தந்திருக்கேன், 24,900 காலர் போட்டு இதன் அடிப்படையில் அப்சைட் லெவல் என்ன அப்படின்றத இங்கே பாருங்கள் தந்திருக்கேன். ஸோ 24,986, 25,000, 25,011, 25,029, 25,039, 25,073 அப்படின்னு தந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் புல்லிஷாக போனோம் அப்படின்னா 25,121 வரையும் தந்திருந்தேன். பட் மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக 25,073 வரையும் போயிருக்கான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ப்ரூஃப் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து இன்னொன்று ஈஸியாக நீங்கள் எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்றத இங்கே பாருங்கள். பிகினர்ஸ்க்காக சொல்கிறோம். ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அந்த மெத்தடும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆனது இந்த இடம் 982. ஸோ கரெக்டாக இந்த ரெட் கேண்டில் பாருங்கள் 982. அதுலேருந்து கீழே எவ்வளோ தூரம் விழுந்திருக்கான், 54 பாயிண்ட் விழுந்திருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நாளைய ரேஞ்ச் வந்து 150லேருந்து 200 பாயிண்ட் கைஸ். நிஃப்டி பொறுத்திங்கன்னா 150லேருந்து 200 பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ ரொம்ப ஷார்ட் ரேஞ்சாக இருக்குது அப்படின்னா 100 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து அப்படியே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேட் பண்ணிட்டு போயிடுவோம். சரிங்களா? ஸோ மினிமம் ரேஞ்சுன்றது இதுதான். ஸோ 150 பாயிண்ட்டு, அதுலேருந்து 200 பாயிண்ட்டு. ஸோ ரொம்ப ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னா 200 மேலே போகும்போது தான் ஒயிட் ரேஞ்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து 50 பாயிண்ட் கீழே வந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் மீதி 100 பாயிண்ட் எங்கே தரப்போகிறான், மேலே தான் தரப்போகிறான்றதை ஈஸியாக நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓப்பனுக்கு மேலே வந்து வந்த உடனே வந்து பாருங்கள், ஓப்பன் அபவ் அது வந்து ப்ளஸ், நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ இங்கேருந்து மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கோம் பாருங்கள். ஆமாம், சொன்ன லெவல் வரைக்கும் போனால் 98 பாயிண்ட், அதுக்கு மேலே வந்து 88 வரையும் போயிருக்கோம். எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட், 107 பாயிண்ட்டு. ஸோ 107 பாயிண்ட்டு மேலேயும், ஸோ 100 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து 54. சரிங்களா? ஸோ 154 அது ஒரு ஓகே 114 பாயிண்ட் நமக்கு வந்து ஈஸியாக வந்து 154, 164 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கு கைஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் நீங்கள் வந்து எளிய முறையில் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்னு நீங்கள் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு 98 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். சரிங்களா? நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாம் பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், டெலிகிராமில் காமிச்சேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 இந்த 6 டார்கெட்டிங் ஹைலைட் டேக் போட்டிருக்கேன்னா ப்ரைஸ் டேக்கு. ஸோ 24,986, 25,000, 25,011, 25,029, 25,039, 25,074. அதுக்கு மேலே வந்து 88 வரையும் போயிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டான். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணி இங்கே மார்க்கெட் கீழே கரெக்டாக நம்ம ட்ராப் பண்ண 25,037ன்றது 41 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். கரெக்டாக அந்த ரேஞ்ச் வரையும் கரெக்டாக மார்க்கெட் வந்துட்டு போயிருக்கான் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸு. ஸோ அதே மாதிரி நம்ம தந்த லெவல்ஸ் ப்ரீமியம் பேஸ் லெவல்ஸில் மார்க்கெட் என்ன பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ கால் சைடில் 24,900 என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய எக்ஸாக்ட் லெவல்ஸு. ஸோ இது வந்து ப்ரீமியம் பேஸ் லெவல்ஸு. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட்டு, சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டு இந்த இடத்துக்கிட்டே வந்து ஓப்பன் ஆகிருக்கான். 89 வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி லெவலு. ஸோ 89 கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே பாருங்கள், நம்ம சொன்ன 173 டார்கெட் வரையும் போய் அச்சீவ் பண்ணிட்டா எக்ஸ்ட்ரா ஒரு 16 பாயிண்ட் போனஸ். ஸோ மொத்தத்தில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 83, 93, 99 பாயிண்ட் கைஸ். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து 90 பாயிண்ட், 90லேருந்து 99 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கு. சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக்கை கூட நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தேன் கைஸ். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து
24,900 காலார் புட் வந்து இம்பேக்ட் ஒரு கிரியேட்டராக இருப்பாங்க அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், காலையில் 9:02க்கெலாம் சொல்லியிருக்கேன். 24,900 காலார் புட் இம்பேக்ட் ஸ்ட்ரைக் அப்படின்றத நான் வந்து மார்னிங் 9:02க்கெலாம் சொல்லிட்டேன். அதே மாதிரி அப்சைட் லெவல்ஸ் பாருங்கள், இந்த ஃபிபனாச்சி லெவலும் நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், 25,013க்கு மேலே நீங்கள் வந்து வரும்போது ட்ரேட் எடுக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 25,071 அப்படின்றத நான் மார்க் பண்ணி ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தால் கூட நமக்கு வந்து நல்ல ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், 24,900 புட் ஆப்ஷன் வந்து என்ட்ரி பாயிண்ட் பை ஸ்மால் எஸ்எல். ஸோ என்ட்ரி பாயிண்ட் வந்து இருக்குது, அதாவது பிக் ப்ராஃபிட்டாக நீங்கள் வந்து சின்னதாக ஒரு எஸ்எல் போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. 48 எஸ்எல் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ 9:19க்கு சொல்லியிருந்தேன். அவன் வந்து ஒரு 56 ரூபா வரைக்கும் போயிருந்தான். சரிங்களா? 8 ரூபா நமக்கு ஒரு ப்ளஸில் கிடச்சான். இங்கே பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், மூவ்மெண்ட் வந்து அவனால் தர முடியல. சரிங்களா? 24,900 புட் ஆப்ஷன் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து நம்ம எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட் இது தான் எஸ்எல் என்ட்ரி. ஸோ எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து இங்கே நமக்கு கிடச்சிது ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 56 வரைக்கும் நமக்கு வந்து பாயிண்ட் வந்து டார்கெட் தந்தான். அதுக்கப்புறம் அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. சஸ்டெயின் பண்ணியிருந்தான் அப்படின்னா என்ன இருக்கும், மார்க்கெட்டு இந்த வந்து பிஇபி லெவல் வரையும் போயிருப்பான். ஸோ இது வந்து பிரேக் இவன் பாயிண்ட். ஆனால் இங்கே போகலை. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால் சைடில் மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால புட் சைடில் அவனால் ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் கைஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள். அட் த மணியில் இருக்கானா அந்த 2 அட் த மணியை காலன் போட்டு நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கானா, இல்லை ப்ளஸ் கால் சைடில் பார்க்கணுன்னா 100 ஸ்ட்ரைக் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட் த மணிலேருந்து 100 ஸ்ட்ரைக் கீழே பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த மணி. ஸோ அந்த ஐடிஎம் ஆப்ஷன் வந்து அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கானா வீக்காக இருக்கானா அதை வந்து கம்பேர் பண்ணுங்க அப்படின்றத வந்து நான் வந்து லைவ் மார்க்கெட்லேயும் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லுவேன் கைஸ். பாருங்கள், அதே மாதிரி ஓப்பன் அபவ் யார் சஸ்டெயின் பண்ணுறானோ அவன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றத 9:45க்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், 24,900 டுக் சப்போர்ட் எக்ஸாக்ட்லி பிஇபி லெவல் 89 now ரீச் 112ன்றதை நான் வந்து 9:47க்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அட்லீஸ்ட் அந்த 112க்கு அப்புறம் நீங்கள் வந்து பை என்ட்ரி எடுத்திருந்தா கூட உங்களுக்கு 173 வரையும் மார்க்கெட் போனோம். ஓகேங்களா? பாருங்கள், அதே மாதிரி நைட் ஷூட் பார்த்துட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு இந்த அப்டேட் தந்தேன். அப்புறம் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன் கைஸ், இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் ரேஷியோ காட்டுறான். பேங்க் நிஃப்டி வந்து டவுன் சைடில் இருக்கான், 150லேருந்து 200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கான். பட் வந்து கால் சைடில் வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து மேலே போயிட்டுருக்கான். இது வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது இண்டெக்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கான் அப்படின்னா 2 பேரும் வந்து ஒரு மாதிரி ப்ரீமியத்தை டிகே பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் தந்த ஒவ்வொரு மெசேஜுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணி எப்படி நீங்கள் பார்க்கணுன்றத ரொம்ப சிம்பிளாக ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் அதில் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பேன். சரிங்களா? இதில் ஒன்றும் நம்ம வந்து பெருசாக ஒன்றும் அவங்க மிகைப்படுத்தி எதுவும் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி 25,000 கால் ஆப்ஷன் என்ன இருக்கான் அப்படின்றத பாருங்கள். ஸோ கரெக்டாக எஸ்எல் வந்து 38 எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட்டு, அதுக்கு மேலே வந்து 39.5 அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டான் பாருங்கள். கரெக்டாக பிஇபி லெவலு அது வரைக்கும் 37 பாயிண்ட்டு, அதுக்கு மேலே பிஇபிலேருந்து நம்ம R3 லெவல் வரையும் போயிருக்கான். ஸோ அங்கேருந்து வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 67 பாயிண்ட் நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கான். சரிங்களா? 25,100க்கும் பாருங்கள், அதுக்கும் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருப்பான் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து. ஸோ யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வராங்களோ அவங்கள நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கேபிட்டல் வச்சுருக்கவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து 30 ரூபா 40 ரூபா ஸ்ட்ரைக்கெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிய முறையில் இருக்குங்க. பாருங்கள், 23ன்றது நம்மளோட சப்போர்ட் ஜோனு, 25,100 கால் ஆப்ஷன். கரெக்டாக அந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து பாருங்கள், கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வரும்போது 14 பாயிண்ட்டு, அதுக்கு மேலே இந்த எஸ்எல்என்ட்ரி வரைக்கும் வரும்போது 22 பாயிண்ட். ஸோ எவ்வளோ சிம்பிளாக நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதை பாருங்கள். நீங்கள் வந்து குவான்டிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டு ப்ராஃபிட்டோட டார்கெட் வந்து கம்மியாக வைங்க. அதாவது ஒரு 1000 குவான்டிட்டி எக்ஸாம்பிளுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
ஒரு 10 ரூபா டார்கெட் வச்சா போதும். ஸோ ஈஸியாக 10,000 கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளாக வந்து அந்த மாதிரி ட்ரேட் எடுங்க. ஸோ ஒரு 10 ரூபா 5 ரூபா டார்கெட் வைங்க, அது போதும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து உங்களுக்கு போனஸ். நீங்கள் ட்ரெயில் பண்ண கற்றுக்கோங்க. ட்ரெயில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்கள் 25-100 புட் ஆப்ஷன் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் டேக்கு மேலே வந்து க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அவனால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி வந்துட்டான். ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்பவும் மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே வந்துட்டான் பாருங்கள். சரிங்களா? அங்கேருந்து கீழே விழுந்தவன் எங்கே வருவான்னு சொல்லியிருக்கேன். ஒன்று ப்ரீவியஸ் க்ளோஸு ஃபஸ்ட்டு பிஇபி இருக்கணும், இல்லைனா ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்என்ட் இருக்கணும். அப்படி இல்லையா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஃபஸ்ட்டு மேலே இருக்கான்னா அடுத்தது பிஇபி லெவலில் இருக்கணும், அதுக்கு கீழே எஸ்எல்என்ட் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு லெவலாக அவன் பிரேக் பண்ணி கீழே வருவான் பாருங்கள். கரெக்டாக இங்கே எஸ்எல்என்ட் வரைக்கும் வரணும், பட் இங்கே ரிவர்சல் ஆகிட்டான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து அவன் வந்து லாஸ்ட்டில் ரிஜெக்ஷன் வந்ததுனால இங்கே பாருங்கள் 25,088லேருந்து மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ புட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் வந்துடுச்சு. சரிங்களாங்க? இல்லைனா வந்து கீழே வந்து கால் சைடில் ஸ்ட்ராங்காகவே இருந்திருந்தான் அப்படின்னா இவன் இந்த எஸ்எல்என்டி 46 வரைக்கும் வந்திருப்பான். மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன அந்த டார்கெட் வந்து 126 வரைக்கும் போயிருப்பான். ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். கால் அண்ட் புட்டை நீங்கள் வந்து எப்படி கம்பேர் பண்ணுன்றதை ரொம்ப சிம்பிளாக நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன். நான் தந்த லெவல்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டெலகிராமில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை பாருங்கள். பாருங்க கம்பேர் 25,000 கால் கெட்டிங் வீக் ஆர் நாட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னா மார்க்கெட் அந்த நேரத்தில் வந்து கீழே விழுகணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ இவன் கால் சைடில் வீக் ஆனானா புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி பாருங்கள் 25,000 புட்டு கெட்டிங் ஸ்ட்ராங் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருப்பேன். ஸோ 25,000 புட்டு ஸ்ட்ராங் ஆனானா கால் சைடில் வீக் ஆகணும். ஸோ இதுதான் நான் வந்து கம்பேர் பண்ண சொல்லுவேன். இது வந்து அட் த மணி ஸ்டேக்கில் நான் சொல்லும்போது ஸோ மார்க்கெட் வந்து 25,000 வந்து 25,050 இருக்கும்போது ஸோ காலர் புட் அட் த மணியில் யார் வந்து ஸ்ட்ராங் ஆகிறா, யார் வந்து வீக் ஆகிறா, ஸோ யார் வந்து பிரேக் ஈவன் கிட்ட இருக்காங்க, யார் வந்து எஸ்எல்என்ட் கிட்ட இருக்காங்க, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் அடுத்தடுத்த மூவ் 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போக போகிறானா இல்லை மைனஸில் போக போகிறானா, கால் சைடில் போகிறானா இல்லை புட்டில் போகிறானான்றது ஈஸியாக நீங்கள் கணிச்சிட முடியும். ஸோ இதுதான் கைஸ் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் நம்ம தரக்கூடிய லெவல்ஸு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இன்றைக்கி நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you tomorrow.